அழிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு கலை வடிவில் கடைசி அடையாளம் இவர். அது என்ன கலை? யார் இவர்? இவரை பற்றிய ஒரு படத்தொகுப்பு. பார்ப்போற்றும் பாரத கலையாம் பரதக்கலை, அதன் மூலக்கலையும் மறக்கப்பட்ட கலைதான் சதுர். காலம் காலமாக நமது கோவில்களில் வழிபாட்டு முறையாக இருந்து வந்த அந்த நடன வடிவத்தின் 7ஆம் தலைமுறை கலைஞரும் கடைசி தலைமுறை கலைஞரும் இவரே. 1937ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திருச்சியை அடுத்த விராலிமலையில் பிறந்தவர் இவர். இவரது தந்தை புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர் திரு ராமச்சந்திர நட்டுவனார். தாய் தந்தையர் பரம்பரையாக கலை குடும்பம் என்பதால் அம்முறையை பின்பற்றி தன் தந்தையே குருவாக ஏற்று சிறு வயது முதலே இந்நடனத்தை கற்று 7 வயதிலேயே அரங்கேற்றம் செய்து அரங்கேற்றத்துடன் விராலிமலை முருகன் திருக்கோவிலில் முருகப் பெருமானுடன் பொட்டு கட்டுதல் என்னும் திருக்கல்யாணம் நடந்து தேவர் அடியார் ஆனார் இவர். விராலிமலை முருகன் கோவிலில் கடைசியாக பொட்டுக்கட்டுதல் நிகழ்ந்த 32 பேரில் கடைசி தேவரடியாரும் இவரே. தேவதாசிகள் எனப்படும் தேவர் அடியார்கள் இறை பணிக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். அக்கால பூஜை முறைகளில் இசை, நடனம் ஆகியவற்றிற்கு முக்கிய பங்கு உண்டு. அப்படி இறை வழிபாட்டிற்காக வளர்ந்த கலையே தேவராட்டம், சதிராட்டம் என அழைக்கப்படும் சதுர் நடனம். கோவில் பூஜை நேரங்களிலும் திருவிழாக்களிலும் இந்நடனத்தை ஆடி வந்தனர். புதுக்கோட்டை மகாராஜா ஆதரித்த விராலிமலை முருகன் கோவிலில் மொத்தம் 32 தேவதாசிகள், தவில் கலைஞர்கள் ஆகியோர்கள் 4 கால பூஜையிலும் சேவித்து வந்தனர். காலை நேரத்தில் அரண்மனையில் வாங்கி வந்த அரிசியை மாவாக அரைத்து 32 தட்டுக்களில் விளக்கேற்றி ஓம் சரவண பவ என்று அந்த மாவில் எழுதி நண்பகல் 12 மணி வரை இறைவனுக்கு விளக்கு ஏற்றுவர். மாலை நேரங்களில் நாயனார்கள் இசைக்க அவர்கள் குலுப்பம் பாடுவார்கள். மற்றும் சாயரட்சை வேளையில் இறைவன் கோவிலை சுற்றி வரும்போது அரைத்த மாவினால் செய்யப்பட்ட விளக்குகளை இறைவனுக்கு ஆரத்தி எடுத்து நடனமாடி நலுங்கூஞ்சல் பாடி முருகப்பெருமானை பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பது இவர்களது பணி. திரு தண்டபாணி என்பவரை கணவராக ஏற்று 3 குழந்தைகளுக்கு தாயானவர் இவர். ஆங்கிலேயர் காலத்தில் கோவில்களில் நடனமாடும் முறையை எதிர்த்து அவர்கள் ஏற்படுத்திய அவப்பெயரேதானே தவிர முறையே கண்ணியமான வாழ்க்கை நடத்தி வந்தவர்கள் விராலிமலை தேவரடியார்கள் என்கிறார் இவர். ஆங்கிலேயர் அடக்குமுறையில் இருந்து இக்கலையை மீட்டெடுக்கவே கோவில்களில் மட்டும் ஆடி வந்த சதுர் பின்னர் பரதக்கலையாக உருமாறியது. சதுர் என்பது நடனமாடுபவரே ஜதி சொல்லி பாடல் பாடி அதற்கேற்ப அசைவுகளை செய்வது. பரதக்கலையில் இசையை நட்டுவனாரும் நாட்டியத்தை வேறு ஒருவரும் செய்வது என 2ஆக பிரிந்தது. இன்றளவும் அழகாக சதிராடும் இவரிடம் அப்படி தானே பாடி தாமே ஆடுவது கடினமாக இல்லையா என வினாவினால் சிறு வயது முதலில் பழகிவிட்டதால் கடினம் தெரியவில்லை என ஆச்சரியப்படுத்துகிறார் இந்த மூதாட்டி. இவர் சொல்லும் பரத மரபுகள், ஜதிகள், பாடல்கள் எதையும் இவர் எழுதி வைத்து கற்றது இல்லை. அப்படியே சிறுவயது முதல் கேட்டு நடனமாடி பெற்ற பயிற்சியினால் 86 வயதிலும் அதனை அப்படியே நினைவில் வைத்திருக்கிறார் இந்த நடன மங்கை. சதுர் தவிர கும்மி, கோலாட்டம், குறவஞ்சி போன்ற நடன வகைகளிலும் தேர்ந்த கலை சிற்பம் இவர். மன்னராட்சி முடிவு, தேவதாசிகள் தடை சட்டம் ஆகியவற்றின் பக்க விளைவாக இந்த மரபை சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து
வறுமைக்கு தள்ளப்பட்டனர். இவர்களது இறைப்பணிக்காக மன்னர்கள் அளித்த நிலங்களும் திரும்ப பெறப்பட்டன. அதையெல்லாம் விட மிக முக்கியமாக இப்பழங்கால கலை வடிவம் அழிந்துவிடக் கூடாது என அதை முன்னெடுத்து செல்லவும் ஆதரிக்கவும் யாரும் இல்லையே என்பதுதான் இவரது பெரும் ஆதங்கம். எத்தனை வறுமை சூழ்ந்தாலும் தான் கற்ற கலையை அழியவிடக் கூடாது என இன்றளவும் அதனை இயன்ற வரையில் தொடர்ந்து நடனமாடி இலவசமாகவும் கற்க விரும்புவோருக்கு கற்பித்து வரும் இவருக்கு இன்றும் விராலிமலை முருகன் கோவிலில் சேவையாற்றி வருவதால் 2018ஆம் ஆண்டு மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக சிறந்த நாட்டுப்புற கலைஞருக்கான தக்ஷின் சித்ரா விருது வழங்கப்பட்டதோடு 2019ஆம் ஆண்டு பிலிம்ஸ் டிவிஷன் ஆஃப் இந்தியா தேவரடியார் இன் சதுர் என்ற இவர் குறித்த ஆவணப்படத்தையும் வெளியிட்டுள்ளது. அந்த தொன்கலையான சதிருக்கு ஒரே மற்றும் கடைசி அடையாள சின்னமாக வாழும் இவர்தான் 2022ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களிடம் பத்மஸ்ரீ விருது பெற்ற நடன கலைக்கான மெகா மகளிர் சிறப்பு சாதனையாளர் விருதினை பெறப்போகும் சதுர் கலை நாயகி பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் அவர்கள். நடனக்கலைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் சிறப்பு விருதினை பெற எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 85 வயசாகுது. நான் 7 வயசுல இருந்து ஆடி பாடி முருகனுக்கு சேவித்து நல்லபடியாக வந்து எங்கள் குடும்பமே சதுர் குடும்பம். அதில் இப்போ எல்லோரும் என்கிட்ட கற்றுக்கிறது, நான் மனசார சொல்லி கொடுக்குறது. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வயசாகிடுச்சு, இந்த இருக்கவங்களாவது கற்றுக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசையோடு எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறது. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இப்போவும் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னா இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு உட்கார்றதே தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே, எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே, என்ன செய்குவேன் பெண்ணே இந்நேரமும் அவள் என்னை கிடத்துவாங்க என்னை கலந்த நைவா மன்னல் ராஜகோபாலன் இன்னமோ வர காணே, என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே, எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே, என்ன செய்குவேன் பெண்ணே. தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த 3 வருஷ காலமாக வர முடியலை. நான் 3 வருஷமும் 42 வருஷம் பொள்ளாச்சி போயிட்டுருந்தேன். அதனால் இங்கே எனக்கு வர முடியலை. இந்த வருஷம் லேட்டாக இங்கே கும்பாபிஷேகம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாலும் இங்கே வரணும்னு எனக்கு ரொம்ப இந்த மகளிர் காலுக்கு
3 வருஷமாக நம்ம இது சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லக்கூடாது, இன்னுமே உங்க கூப்பிட்டு இருக்கக்கூடாது, நம்ம போகணும்னு அவசியமாக நான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். ஆமாம், இவங்க வந்து இன்றைக்கி 3 வருஷமாக கூப்பிட்டு நான் வரலேன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு நான் வரல, நான் இந்த வருஷம் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. இங்கே வந்து இந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம்மா, உங்களுக்கு விருது கொடுக்கறதில்ல. ராஜனடா ஜென்மாதுரை பாண்டியண்டா தெக்கி கும்மி தெக்கீத்து ராஜனடா ஜென்மாதுரை பாண்டியண்டா திருட்டுக்கு வந்தவண்டா திருட்டுக்கு வந்தவண்டா தில்லை நட ராஜனடா நாளும் தில்லை நட ராஜனடா அதன்னா நானண்ணா தனான நானண்ணா அதன்னா நானண்ணா தனான நானண்ணா தன்னான நானண்ணா தனான நானண்ணா தனநன்னா நானண்ணா ஏறாத மலைதனிலே எருதே ரெண்டும் தத்தளிக்க ஏறாத மலைதனிலே எருதே ரெண்டும் தத்தளிக்க பராமல் கை கொடுப்பா பராமல் கை கொடுப்பா பழனி மலை வேலனடி நாளும் பழனி மலை வேலனடி ஏதன்னா நானண்ணா தனான நானண்ணா தன்னான நானண்ணா தனான நானண்ணா தனநன்னா நடக்க முடியலை, இல்லை நின்றுக்கிட்டு ஆட மாட்டேன், நல்லாவே நான் ஆடுவேன். எனக்கு ஆசையாகவும் இருக்கும். எனக்கு அதை பற்றி எனது சதுராட்டம் கோயில் சேவை வந்து என்னுடைய வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பமே அதில் வாழ்ந்த குடும்பம் தான். ஆனால் ரொம்ப உழைத்தோம், அதுக்கு தகுந்த எனக்கு விருதெல்லாம் கிடச்சிருச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஆடி பாடி, எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர், வஞ்சமில்லாமல் சொல்லி கொடுப்பாரு. எதாக இருந்தாலும் விராலூருக்கு சதுருக்கு போவோம், 4 கிலோமீட்டர் நடந்து போகிறது. அப்போ அங்கே சாமி வந்து 8ஆம் திருவிழாவுக்கு குதிரவானத்தில் அங்கே போய் இருக்கும், செட்டிப்பிள்ளைய மண்டா. அப்படி அங்கே அன்னதானமாக நடந்து எங்களுக்கு படியரிசி எல்லாம் கொடுத்து எல்லாம் எவ்வளோக்கு சீலை எடுப்பாங்க. நான் 5 ரூபாய்க்கு சீலை வாங்கி கட்டி ஆடிருக்கேன் இந்த விராலூரில். எங்கள் ஐயா சொல்லுவார், ஏப்பா இதுக்கெல்லாம் அவர் சொல்லுவார்தா, கலைக்கு வயசில் சாமிக்கு நம்ம போய்த்தே ஆகணும், நீ மாட்டேன்னா சொல்லக்கூடாதும்பார். அதை வச்சே நான் போயிடுது. இப்போ 300 ரூபாய்க்கு, இப்போ 500 ரூபாய்க்கிட்டேன். ஆமாம், இப்போ நின்னாலும் எனக்கு புடவை கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. ஆமாம், நான் போன வருஷம் 3ஆவது வருஷம் தான் நல்லா ஆடிப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டேன், வர முடியலை. அதே எனக்கு ஒரு கவலை தான். இல்லைன்னா அம்மாவை பார்க்கணும், அதுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கடவுள் புண்ணியத்தை இப்போ முடியாமல் இருந்து எனக்கு 3 மாதம் நான் எந்திரிக்கவே இல்லை, கீழே விழுந்துட்டேங்க. நடந்து இப்படியே வந்து சேர்ந்துட்டு எனக்கு இனிமேல் சந்தோஷம். எந்த ஆசை இருந்தது, என் ஆசை நிறைவேறுச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் பரிபூரண உடல் நலத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வயசுல அந்த வாய்ஸ் த்ரோ பாருங்க, ஒரு பீட்டு மிஸ் ஆகலை, ஒரு நோட்டு மிஸ் ஆகலை. 85 வயசில் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இவங்களுக்காக.